வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு. கடந்த வீடியோக்களுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்களை பூரா நான் சொல்லியிருப்பேன். அந்த கடந்த வீடியோக்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதை நீங்கள் அனுபவித்து கரெக்டாக உண்மைத்தன்மையாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கின்ற கேள்வியின் அடிப்படையில் தான் பதிவுகளே நான் போடுறேன். என்னென்னா, சார் நான் ஒரு காலத்தில் 50 ஏக்கரா வச்சுருந்தேன், நல்ல செல்வாக்கோடு இருந்தேன். காடு, தோட்டம், வீடு, இடம், நிலம், வாகனம், சொத்து, கௌரவம், அந்தஸ்து. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சார். நிராயுதபாணியாக, ஜீரோவாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னு தெரியல சார். ஏன்னா எல்லாமே பிளானட் தான், அவருக்கு அதுதான் தெரியும். ஏன்னு தெரியல சார் அப்படின்னு அவருடைய வேதனையை பகிர்ந்துக்குவார். அப்புறம் இன்னும் சிலர் வருவாங்க, சார் நான் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கையில் 40 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன் சார். எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல சார். இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கடன் அதிகமாகிடுச்சு, என்னோட பணம் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியல, எனக்கு வர வேண்டியது கூட பெண்டிங்காக இருக்குது, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், நான் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன், ஆனால் என் இலக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, என் இலக்கில் தடைகள் இருக்குது, பிரேக் இருக்குது. நான் ஒரு விஷயத்துக்காக என்னுடைய நாலேஜ் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த விஷயம் என்னோடய நாலேஜ் வைஸ் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க, ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், புலம்புறத. ஆனால் அதெல்லாம் வேதனை தான். ஏன்னா கெட்டுப்போனவங்க நல்லா வாழலாம் சார், ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனாங்கன்னா அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க. கண்ணிலேயே பார்க்க முடியாது, அவர்களை ஜீரணிக்க முடியாது. 3வது மனிதர்களான நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது வேதனையின் உச்சம். நானும் சில கிளைண்ட் பேசும்போதெல்லாம் என் கண்களில் நீர் வழிந்திருக்கிறது. அந்த கஷ்டத்தை ஜீரணிக்க முடியாமல் ஒரு மாதிரியாக ஸ்ட்ரகிள் ஆகும் மைண்டு, எனக்கு மனசு. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள ஓடும். ஏன்னா மனிதாபிமானம் இயற்கை கொடுத்த பெரிய கொடை. அந்த மனிதாபிமானத்தோடு வாழ்கிறவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த எல்லாமே வாஸ் அவுட் சார், நீ இன்னும் என்னால் எதுவுமே பண்ண முடியாதா சார் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனமான மனிதர்கள்ங்க. அரசர்களாகட்டும், மற்றபடி வாழ்ந்தவர்களாகட்டும், முன்னாடி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பூமியிலே, பாரத பூமியிலே, தமிழகம் முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் பெரிய அளவில் ஆலயங்களை நிர்மாணித்து, ஆலயங்களை வடிவமைத்து, கட்டமைப்போடு ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு தோஷம், ஒரு தொந்தரவு, ஒரு நெருக்கடி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சக்தியோட மையப்புள்ளின்னு சொல்லி அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் ஆலயத்தை வடிவமைத்து பல 1000, 500, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்து இங்கே வரும்போது உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதெல்லாம் என் அனுபவத்தில் நிறைய பேருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. 100க்கு 100 சக்ஸஸ் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் என் அனுபவத்தில் 90% பிரச்சனை தீருது அனுப்பும்போது. நான் வந்து எக்ஸ்ட்ரா பரிகாரத்துக்கு நான் போகவே மாட்டேங்க. எளிமையாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கம் வந்து எனக்கு அதிகம். போட்டு அந்த பரிகாரம் இதுன்னு சொல்லி உங்களை ஏன்னா ஏற்கனவே நொந்து நூலாகி வந்திருக்கிறவங்கள மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. அந்த இப்போ உங்கள் ஜாதகப்படி அல்லது பிரசன்னம் பார்க்குறீங்கன்னா பிரசன்னப்படி என்ன கிரகம் எது தோஷமாக இருக்குது, எங்கே போனால் சரியாகும் அப்படிங்கிற அனுபவம் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு கால அனுபவத்தில் தான் இந்த துறையில் இருக்கேன். அப்போ பல 100 ஜாதகங்களை பார்த்ததின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் கொடுக்க முடியும். ஏன்னா இறைவனுடைய வராகியினுடைய ஆசீர்வாதத்தில் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ரைட்.
அப்படி முன்னோர்கள் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சூப்பரான கோயில்களில் நவ திருப்பதின்னு சொல்லுவோம். திருநெல்வேலி பெல்ட்டில் இருக்கும் நவ திருப்பதி. அது 9 நவகிரகங்களுக்கு அந்த பரிகார கோயில்களுக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு செவிவழி செய்தி மேபி இருக்கலாம். அப்போது நவகிரக கோயில்களுக்கு நம்மெல்லாம் போவோம், நிறைய பேர் திருப்பதி நவகிரக கோயில்களுக்கு போய் நம்ம நவகிரக தோஷங்களை நீக்கிறோம். நான் கூட நிறைய பேருக்கு அதை ரெஃபர் பண்ணுவேன். ஆனால் நவ திருப்பதியும் நவகிரக தோஷத்தை நீக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி நவ திருப்பதியில் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகிற திருக்கோளூர் வைதமாநிதி பெருமாள், திருக்கோளூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க, ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி மார்க்கமாக 25 கிலோமீட்டர் வந்தால் அந்த ஆலயம் அங்கே இருக்குது. பெருமாள் சயன கோலத்தில் ரொம்ப அற்புதமாக படுத்து அந்த சயன கோலத்தில் இருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம். ரொம்ப சாதாரண கோயில் கிடையாது சார். அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியே வேறு லெவலில் இருக்கும். டைம் கிடைச்சா நெட்டில் போட்டு பாருங்கள், திருக்கோளூர் வைதமாநிதி பெருமாள் அப்படின்னு சொல்லி. இந்த கோயில் என்ன சார் சிறப்பு அப்படின்னா, யாரெல்லாம் எல்லாம் இழந்துட்டேன், இனி மீளவே முடியாது, என் விதி அவ்வளவுதான், வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் தான் சார் அந்த கோயிலுக்கு முதல்ல போகணும். திருக்கோளூர் பக்கத்தில் வைதமாநிதி பெருமாள் நவ திருப்பதிகளில் ஒரு ஆலயம், திவ்ய தேசத்தில் ஒன்று. ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, குபேரன் தான் இழந்த சொத்துக்களை, இழந்த செல்வாக்கை மீட்டு எடுத்த ஸ்தலம். தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்து மீண்டும் அங்கீகாரத்தோடு பொருளாதாரத்துக்கான சக்தியோடு மீண்டு எழுந்த இடம் அந்த இடம். அங்கே வந்து தான் சரியாகதா புராணங்களில் சொல்லப்படுது, செவிவெளி செய்தி மற்றும் ஸ்தல வரலாறு. அப்போ நவநிதிகளையும் தன்னுள் பெருமாள் அங்கே வைத்திருக்கிறதாக ஐதீகம். அவர் கை பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வலதுகர பக்கத்திலேயே ஒரு படி இருக்கும், அதில் தான் அளந்து கொடுக்குறார் பொருளாதாரத்தை. அவரோட இழந்த சொத்துக்கள் எங்கே போச்சுன்னு தெரியலைங்கிறதுக்காக மை போட்டு பார்த்ததாக ஐதீகம் கையில். அதனால தான் பெருமாள் அந்த இதில் சயன கோலத்தில் படுத்துட்டு ரைட் ஹேண்டு வந்து கீழே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும், மை போட்டு பார்த்துருப்பார். அந்த அந்த பொசிஷனில் தான் அந்த பெருமாள் அங்கே இருப்பார். எப்படி பாருங்க ஸ்தல வரலாறு. இப்போ இழந்த பொருளாதாரத்தை மீட்டு தருகின்ற ஸ்தலமாகவே அது போற்றப்படுது. எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட்டுகளை நான் அங்கே அனுப்பி வச்சுருக்கேன். என்னுடைய நெருங்கிய ஒரு முக்கிய விஐபி நண்பரோட ஒரு 3 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு நான் வந்தால் தான், நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது சார், என்னை வலுக்கட்டாயமாக நான் போய் அந்த இடத்துல இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை இப்போ ஸ்டில் கண்ணார நான் பார்த்தேன். அப்பா, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த இடம் செஞ்சுருக்கு, என்ன வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் அந்த ஆலயம். அங்கே நீங்கள் சாதாரணமாக போய் கும்பிடக்கூடாது. நீராஞ்சனம் அப்படின்னு ஒரு தீப முறை இருக்குது. நீராஞ்சனம் அப்படிங்கிற தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அது என்ன சார் நீராஞ்சனம்? பச்சரிசியை பரப்பி தேங்காயில் மஞ்சள் தடவி நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு அந்த கோயிலில் நீங்கள் போடணும். அது சனிக்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்கள் 2ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள், அந்த கிழமைகளில் போய் நீங்கள் செய்யலாம். இது குறிப்பாக பணத்தை இழக்கிறவங்க யார்? 2, 8, 2, 6, 2, 12, 12, 11, 2, 11, 2, 12, அதே போல் 5, 11, 12, 2, 5, 12 இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அந்த பொருளாதாரம் வெளியேறிடும், இருக்காது. சேமிக்க முடியாத சக்தியை கொடுக்கும், இல்லை டோட்டலாக லாஸ் ஆகும். ஏன்னா 12ஆம் இடம் தான் விரயம், 8ஆம் இடம் பேராசை, எல்லாமே இழந்துடுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய பிளானட்னு சொல்லப்படும். நீங்கள் ஜாதகத்தையே விட்டுருங்க, ஓரமாக வச்சுருவோம். பொதுவாகவே சார் நான் இழந்துட்டேன், இனி மீளவே முடியாதா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னா, நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி. நீங்கள் போகிறது உங்கள் கடமை. ஆனால் நடக்குங்கிற நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு, இந்த இடம் வந்துட்டோம் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட உங்கள் ஆற்றலோடு அங்கே இருந்தீங்கன்னா அந்த வைத்தமாநிதி பெருமாள் ஆலயத்தில் உங்கள் வாழ்வு மீண்டும் மீட்டு எடுக்கப்படும். நீங்கள் போகணும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இழந்து ஐயோ இனி லைஃப் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ,
தாராளமாக போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்து ஒரு 50 பேரோ 100 பேரோ போயிட்டு வந்து 2 பேரும் நீங்கள் மீண்டு எழுந்துட்டீங்கனாலும் அதை விட வெற்றி எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு அவ்வளோ ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக. எனவே இந்த பரிகார முறையை செய்யுங்க. திருச்செந்தூர் கூட போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். காலை வேளையில் வாங்க. ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள், ரொம்ப அற்புதமான ஆற்றல், இழந்ததை மீட்டு தருகின்ற ஆலயம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.